ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். நியூ மாமா இருக்க எல்லாருக்குமே ரெண்டு விஷயம் டென்ஷனா இருக்கும். ஒண்ணு வந்து பேபிக்கு ஃபுட் கொடுக்கறது, இன்னொன்னு வந்து பேபியை வந்து தூங்க வைக்கிறது. இந்த ஃபுட் கொடுக்கறது அப்படின்றது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, நம்ம என்ன கொடுத்தாலும் ரிஜெக்ட் பண்றாங்க, அந்த ரிஜெக்ஷனுக்கான என்ன ரீசன் இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் ஃபுட் ரிஜெக்ஷன் அப்படின்றது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி லைக் நம்மளோட பேஜ்ல இருக்கும். ஸோ அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபுட் ரிஜெக்ஷன் பத்தி பேசினதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபியோட ஸ்லீப்பிங் ரொட்டீன். சோ அதுதான். சோ அதுல நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு ஃபுல் ஸ்டெஜ்டா தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 0ல இருந்து ஒரு 10 months அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ரொட்டீன் அப்படின்ற ஒண்ணு வந்து நம்மளால வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கவே முடியாது. ஒரு வாரம் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு வாரம் இன்னொரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த பீரியட்ல எல்லாமே வந்து எய்தர் குழந்தை வந்து ஒரு ஃபீடிங், மோஸ்ட்லி வந்து ஃபீடிங்க்கு வந்து லைக் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து அவங்க வந்து எங்கேஜ்டா இருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ரொட்டீன் அப்படின்ற ஒண்ணு வந்து இருக்காது. ஸோ நைட்ல வந்து மிட்ல வந்து பாப்பாக்கு வந்து அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா முடிச்சுட்டே இருப்பாங்க. ஈவன் அதே தான் வந்து ஃபார்முலாக்குமே இருக்கும். ஸோ எதர் பெஸ்ட் மில்கோ இல்ல ஃபார்முலாவோ இன்டர்வல் விட்டு அவங்க லைக் ஃபீட் கொடுத்துட்டே எடுத்துட்டே இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ரொட்டீன் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு 10 months வரைக்குமே நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. பட் நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் பேபி அதுக்கு அடாப்ட் ஆகிக்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஒரு 11 months 12 months அப்படிங்கும் போது நம்மளால ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு பேபியோட ஒரு ஸ்லீப்பிங் ரொட்டீனை வந்து கொஞ்சம் வந்து நம்மளால வந்து கொண்டுட்டு வர முடியும். அதே இது ஒரு வயசுக்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி இருக்கணும். இந்த டைமிங்னா எப்படி அவங்களுக்கு பசிக்கும், இந்த டைமிங் எப்படி அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி இந்த டைம் வந்துட்டாலே அவங்களோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்துருச்சு அப்படின்றத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது வந்து ரொம்பவே மஸ்ட். ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஒரே ஃபாலோ பண்ணணும் ரொட்டீனை. சோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஈஸியா குழந்தைங்க வந்து அடாப்ட் ஆயிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நைட் தூங்குறது அப்படின்னா அந்த நைட் ஒரு அரை மணி நேரத்தான ரொட்டீன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு மார்னிங் நீங்க எத்தனை மணிக்கு குழந்தையோட டே ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து நீங்க எத்தனை மணிக்கு குழந்தையோட டேவை நீங்க என் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க 1 week வந்து கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் ரொட்டீன். சோ அப்பதான் வந்து உங்க பேபியால அந்த அடாப்டேஷன் வந்து ஈஸியா நடக்கும். உங்களுக்கும் வந்து ஃபர்தர் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டென்ஷன் இல்லாம இருக்கும். 1ல இருந்து 1.5 வயசு இருக்க ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு 10 மாசத்துல இருந்து 1.5 வயசு இருக்க வரைக்கும் குழந்தை அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு டே டைம்ல வந்து ஒரு 2 டைம் வந்து அவங்களோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் இருக்கும். எதர் ஒரு மிட் மார்னிங் இருக்கும், அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு அப்புறம் இருக்கும், இல்லைன்னா மிட் மார்னிங் மிட் ஈவினிங் இந்த டைமிங்ல இருக்கும். சில பேபிஸ்க்குலாம் வந்து ஒரு டைம் தான் வந்து தூங்க வைப்பாங்க. அதுவும் நம்ம கம்பல் பண்ணி நீ தூங்குடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு இருக்கும். ஆனா அதே நேரத்துல 2 வயசுக்கு மேல போற குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். அதுவும் நைட் ரொட்டீனா மட்டும் தான் இருக்கும். டேல எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இதாயிடும். நம்மள புஷ் பண்ணி தூங்க வச்சாங்கன்னா ஒரு 1/2 an hour கிட்ட ஒரு நாப் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். இப்ப நீங்க உங்க குழந்தைய வந்து ஒரு ப்ராப்பர் பேபி ஸ்லீப்பிங் ரொட்டீனுக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா ஒரு 1 day ரொட்டீன் எப்படி இருக்கணும்னா மார்னிங் வந்து அவங்கள வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னடா சீக்கிரமாவே அப்படிங்கும் போது நீங்க அவங்களோட டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 6:30 to 7 o'clock, மேக்ஸிமம் ஒரு 7:30. சோ அதுக்குள்ள நீங்க வந்து உங்க பாப்பா வந்து நீங்க எந்திரிக்க வச்சிருக்கணும். சோ அதுதான் வந்து உங்களோட டேவோட ஸ்டார்டிங்கே. சோ டே 1ஓட ஸ்டார்டிங்கே. சோ அந்த டைம்ல நீங்க எந்திரிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா 1 yearக்கு பிலோவா இருக்க குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதர் வந்து பிரெஸ்ட் மில்கோ இல்ல ஃபார்முலாவோ நீங்க வந்து எந்திரிச்ச உடனே கொடுத்துடணும். 1 yearக்கு மேல இருக்க குழந்தை நீங்க கவ் மில்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கவ் மில்க் கொடுக்கலாம். சோ அவங்களோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 7:30 வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து நீங்க எந்திரிச்ச உடனே மில்க் வந்து நீங்க கொடுத்துருவீங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour கிட்ட வந்து அவங்க எங்கேஜ்டா வந்து கண்டிப்பா அந்த பிரிஸ்க்னஸ்ல வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அது விளையாண்டு முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவீங்க. அந்த பிரேக்ஃபாஸ்டோட டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 9ல இருந்து 9:30 நீங்க கொடுத்துடணும். அவங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை நீங்க கொடுத்துடலாம். அது கொடுத்து முடிச்ச உடனே அகைன் ஒரு 1 hour கிட்ட விளையாடுவாங்க. சோ கரெக்டா ஒரு 11:30 அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எதர் மில்கோ இல்ல ஃபார்முலாவோ இல்ல நீங்க கவ் மில்கோ நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மில்கை கொடுத்துட்டு ஒரு 11:30 அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு 1/2 an hour கிட்ட வந்து தூங்க வைக்கலாம். தூங்க வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி ஒரு 1/2 an hour to 1 hour கிட்ட நீங்க தாராளமா தூங்க வைக்கலாம். சோ 11:30 தூங்குனாங்க அப்படின்னா ஒரு 12:15 12:30 வரைக்கும் தூங்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவாங்க. சில பேபி 12 o'clock எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. சோ அதுக்கு அந்த டைம்ல என்ன ஆகும், நீங்க ஒரு 1 o'clock போல நீங்க அகைன் வந்து நீங்க லஞ்ச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு 11:30ல இருந்து ஒரு 12:30 வரைக்கும் நீங்க தூங்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு 12:30 to 1 o'clock இருக்கு இல்லையா, சோ அந்த டைம் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், நீங்க நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் மாதிரி லைக் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் அவங்களை ஓட விடுறது, இல்லைன்னா வந்து
எந்திரிச்ச உடனே அப்படியே மந்தமா உட்கார குழந்தைய அப்படியே வைக்காம நிறைய ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். லைக் விளையாட விடுறது, ஓட விடுறது, கிச்சன்ல இருக்க பாத்திரங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து சோ அந்த மாதிரி அவங்களை எங்கேஜ்டா இருக்க வைக்கலாம். லைக் ஆனா வந்து அதே நேரத்துல ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா லஞ்சோட அந்த ஐ மீன் அந்த ஃபுட் ஹாபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் வந்து இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேண்டாம், பசிக்காது, ஏன்னா பால் குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, தூங்கி எந்திரிச்சோன்னா மறுபடியும் சாப்பாடு அப்படிங்கும் போது அவங்களோட பாடியில அந்த டயர்ட்னஸே இருக்காது, பசின்ற ஒண்ணே இருக்காது. லைக் மோஸ்ட்லி வந்து பேபிஸ் அடாப்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க, பட் ஒரு சில பேபி சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இது ஒரு ரீசனா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த ஒரு 12-12:30 அவங்க எந்திரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1:30 வரைக்குமே அவங்கள நல்லா விளையாட விடுங்க. எந்திரிச்ச உடனே எப்பவுமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுத்து பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்க என்னனாலும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எந்திரிச்சோன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 to 3 sips ஆஃப் வாட்டர் வந்து அவங்களுக்கு குடிக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா விளையாட விட்டுட்டு அவங்களோட லஞ்ச் ரொட்டீன் கொடுங்க. அவங்களோட லஞ்ச் ரொட்டீன் கொடுத்துட்டு அகைன் அவங்களை விளையாட வைக்கிறீங்களா, விளையாட விடுங்க. இல்ல அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தாராளமா பண்ணுங்க. இல்ல அந்த டைம்ல தான் லைக் ஸ்கிரீனிங் டைம் பாக்குற குழந்தையா இருந்தது அப்படின்னா நீங்க அந்த டைம்ல நீங்க தாராளமா காமிச்சிக்கலாம். அது கம்ப்ளீட்டா வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களை பொறுத்து தான் இருக்கு. ஸோ உங்க பேபி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதை பண்ணிட்டு அகைன் ஈவினிங் நாப்பா லைக் ஆஃப்டர்நூன் நாப்பா அவங்க தூங்குறாங்களா அப்படின்றத பாருங்க. இல்ல தூங்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வந்து லைக் அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களோட வந்து நிறைய வந்து கனெக்ஷன் வந்து உங்க 2 பேருக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4:30-4:45 ஆகும். சோ இப்போ வந்து ஆஃப்டர்நூன் வந்து தூங்குற குழந்தையா இருக்காங்க அப்படின்னா, என்னோட குழந்தை மிட் மார்னிங் தூங்க மாட்டாங்க, ஆஃப்டர்நூன் தான் தூங்குவாங்க அப்படின்னா ஒரு 4:30-5 அந்த குழந்தை எந்திரிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா. ஏன்னா அப்பதான் நீங்க ஈவினிங் ரொட்டீன் ஒரு ஃபாலோ பண்ண போறீங்க குழந்தையோட நைட் தூக்கத்துக்கு. சோ அதனால ரொம்ப நேரம் தூங்க வைக்காம மேக்சிமம் 4:30 to 5 அவங்களோட லைக் ஆஃப்டர்நூன் நாப்ப வந்து இது பண்ணிருங்க. ஸோ 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அகைன் அவங்களுக்கு பால் வேணுமா என்னன்றதை நீங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு அகைன் கொஞ்ச நேரம் விளையாட விடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்ப ஒரு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு மிட் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து எல்லாருமே காமனா பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ண, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க, இல்ல நீங்களும் ஃபாலோ பண்றீங்களான்னு சொல்லுங்க. டின்னர் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 7:30 மணிக்கு நீங்க கொடுக்கணும், இல்ல ஒரு 8:30 மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ½ an hour முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு அவங்களுக்கு குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. பேபியை நைட் டைம்ல குளிக்க வைக்கிறது. என்ன நைட் டைம் தூங்க போறதுக்கு முன்னாடி குளிக்க வச்சா தூக்கம் கெட்டுருமே அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. வார்ம் வாட்டர்ல நீங்க நல்லா அதுக்காக வந்து லைக் மார்னிங் நீங்க குளிக்க வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டர் மட்டும் அவங்க உடம்புல ஊத்தி விட்டாலே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு இதா தான் இருக்கும். நீங்க உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டாலே அவங்களே அதுதான் சஜஷன் கொடுப்பாங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 8:30 மணிக்கு நீங்க இல்ல ஒரு 7:30 மணிக்கு நீங்க தூங்க வைக்க போறீங்க அப்படின்னா அது ஒரு ½ an hour முன்னாடி கண்டிப்பா வார்ம் வாட்டர் வச்சு குழந்தைய வந்து குளிப்பாட்டிடுங்க. சோ குளிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் ஒன் கம்ஃபர்டபுளான ஒரு கிளாத்திங் போடணும் குழந்தைக்கு. அது கொஞ்சம் நல்ல ஒரு லூஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஃபுல் கவர்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. பிகாஸ் ஃபுல் கவர்டா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மஸ்கிட்டோ பைட்ல இருந்து அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நமக்கு வராம இருக்கும். சோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து போட்டு விட்டுட்டு டின்னர் வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். டின்னர் நீங்க கொடுக்கும் போது நீங்க என்ன பாத்துக்கணும் அப்படின்னா டின்னர் கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஹெவியா அப்படின்னா லைக் எப்படி சொல்றதுன்னா நைட் டைம்ல போய் இந்த ஓட்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா வந்து அவல் கொடுக்கறது. சோ இதெல்லாம் என்ன ஆகும்னா லைக் சீக்கிரமா பசிக்க தோணும். லைக் லைட் ஃபுட் கொடுத்தாலும் என் குழந்தை நல்லா தூங்குவாங்க அப்படின்ற குழந்தைக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி நைட்ல எந்திரிக்கிறாங்க, நிறைய கேப் விட்டு எந்திரிக்கிறாங்க, அவங்களோட தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஃபுட்ஸ் வந்து நீங்க நைட் டைம்ல அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெவி ஃபுட்ஸ் கொடுக்கலாம். லைக் அதுக்காக ரொம்ப இது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு இட்லியோ தோசையோ இல்ல என்கிட்ட இட்லி தோசை எல்லாம் இல்ல என் குழந்தை சாதத்துக்கே அடாப்டேஷன் அப்படின்னா தாராளமா நீங்க குழந்தைக்கு வந்து சாதம் கொடுக்கலாம். மத்தியானம் வடிச்சு சாதமோ இல்ல நைட்டு நீங்க சூடா என்ன குழந்தைங்களுக்கு இவ்வளவுதான் இது பண்ண போறீங்க சூடாவோ தாராளமா நீங்க நைட்டு சாதம் கொடுக்கலாம். சாதம் கொடுக்கறதுனால நைட்டு குழந்தைங்களுக்கு தப்பு இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லைக் முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்மாவா இருக்கட்டும் இல்ல நம்ம பாட்டியா இருக்கட்டும் இல்ல நம்மளுக்கே வந்து அந்த காலத்துல சாதம் தான் கொடுப்பாங்க. குழந்தைங்க சாப்பிடுறது கொஞ்சமா தான் இருக்கும். சோ அதனால நைட்டு குழந்தைங்களுக்கு சாதம் கொடுக்க கூடாது அப்படிலாம் இல்ல. அதனால நைட்டு ஃபுட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இட்லி தோசை இல்லைன்னா சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லா ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தூங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். அந்த இன்டர்வல் விட்டு அந்த எந்திரிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். நைட் டைம்ல ஆல்ரெடி குழந்தை முழிச்சுட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு போய் நீங்க ஓட்ஸ் கொடுக்கறது இல்ல அவல் கொடுக்கறது அப்படி இல்லைன்னா வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா
மக்கானா பவுடர் கொடுக்கறது, இல்லைன்னா சம்டைம்ஸ் ரவை கொடுக்கறது. சோ இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும் குழந்தைக்கு. இப்ப ஃபுட்டு கொடுத்து முடிச்சுட்டு கண்டிப்பா பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா குழந்தைய விளையாட வைக்க கூடாது. அதுக்காக வந்து மார்னிங்லாம் விளையாட வைக்க சொன்னீங்களா அப்படின்னு நைட் விளையாட வைக்க கூடாது. நைட்டு முக்கியமா எந்த மாதிரி விளையாட வைக்க கூடாதுன்னா இந்த ஓடி விளையாடுறது, அப்படி இல்லைன்னா வந்து குதிச்சு குதிச்சு விளையாடுறது. பிகாஸ் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விளையாடணும்னு தான் தோணும். ஸோ அது வந்து நைட்டு ஃபுட்டுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் இந்த புக் படிக்கிறது, புக்ல இது என்னது இது என்னதுன்னு இந்த மாதிரி எல்லாம் காட்டும் போது உட்கார்ந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் அவங்களை காட்டும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் தூக்கம் வரும். இந்த புக்கிங் அதனாலதான் இந்த நைட் டைம்ல எல்லாம் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் ஏதாவது ஒண்ணு சொல்றது, இல்லைன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா இது இந்த இந்த லேர்னிங் புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் நான் இன்க்ளூட் லைக் இனிஷியேட்டே பண்ணுவேன். ஏன்னா அந்த டைம் பண்ணும்போது என்னன்னா சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவாங்க அவங்களுக்கு. லைக் அது வேற லைக் குதிச்சு விளையாடணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ நைட் டைம் ஃபுட்டு கொடுத்த உடனே கண்டிப்பா இந்த ஹெவி விளையாடுறது, அதுக்கப்புறமா வந்து இந்த ஆக்டிவிட்டி விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. லைக் நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு நைட் லாம்பே கொஞ்சம் பிரைட்டா இருக்க நைட் லாம்ப் எனக்கு தேவையில்ல. அந்த ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, சோ லைக் ப்ளூ கலர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப டிம்மா இருக்க நைட் லாம்பா போட்டுக்கோங்க. எனக்கு நைட் லாம்பே இல்லைன்னா உங்களோட போன் டார்ச் வந்து ஒரு இடத்துல மேல அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா சோ அந்த வெளிச்சம் லைட்டா வரும். இல்ல எந்த லைட்டுமே வேணாலும் சூப்பர். சோ நைட் லாம்ப் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அவங்களை வந்து தூங்க வைக்க, முக்கியமா அவங்களை தூங்க வச்சிட்டேன்னு சொல்லி தூங்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே நீங்க உங்களோட பார்ட்னரோட பேசுறது அதெல்லாம் கிடையாது. அவங்கள நீங்க ஒரு ஸ்லீப்பிங் ரொட்டீன் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா 1 வீக் நம்மளும் சேர்ந்து கஷ்டப்பட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பிகாஸ் குழந்தைக்கு அது புரியணும். சோ அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணாலும் குழந்தைக்கு அந்த டைமிங் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க நைட் லாம்ப் எவ்வளவு தூரம் நீங்க கம்மி பண்றீங்களோ அதே தூரத்துல பாப்பா பக்கத்துல படுக்க வச்சுட்டு இதை தொட்டில்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. நீங்க ஆட்டி ஆட்டி ஆட்டியே நீங்க தூங்க வச்சுக்கோங்க. பட் அதே நீங்க லைக் கன்வெர்ட் டு பெட் அப்படிங்கும் போதும் லைக் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற மாமா இருக்கீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணிட்டே சம் பேபிஸ் வந்து தூங்கிடுவாங்க. சோ அங்கேயும் பிரச்சனை இருக்காது. இப்போ பிரஸ்ட் ஃபீடிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு, அதே நேரத்துல தொட்டிலையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என் குழந்தை பெட்டுக்கு தான் அடாப்ட், அங்க இங்கேயும் ஓடி ஆடுறாங்க போது அங்கதான் இருக்கும். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் லைக் பாலே குடிக்க மாட்டாங்க, பெஸ்ட் மில்கே வந்து ஃபீடிங்கே எடுத்துக்க மாட்டாங்க, அதை தட்டி விட்டுட்டு அவங்க விளையாடுறதுக்கு பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி இதுலதான் இந்த நைட்ல எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்டிப்பா பேசுறத கட் பண்ணணும். பாப்பா படுக்க வச்சுட்டு நம்ம போன் பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. சோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பாப்பாவை கொஞ்சம் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலும் சரி 20 மினிட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க படுக்க வச்சிடணும். நெக்ஸ்ட் முக்கியமா அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டயப்பர்ஸ் பாத்துக்கணும். சோ அந்த டயப்பர்ஸ் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு 12 நிறைய டைப்பர்ஸ்ல அப்படிதான் போடுவாங்க 12 hours 16 hours சொல்லி. பட் அந்த அளவுக்கு அது அப்சர்ப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி இது லீக்கேஜ் ஆகி வெளிலதான் வரும். சோ அதனால வந்து நல்ல ஒரு அப்சர்ப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டயப்பர்ஸ் போடுறது நைட் டைம்ல ரொம்ப நல்லது. கேர்ள் பேபியா இருக்காங்க அப்படின்னா இந்த சலக் சலக்னு அந்த கொலுசு இருக்கும் இல்லையா, சோ அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் பேங்கிள் சவுண்டு அதெல்லாமே கொஞ்சம் நீங்க வந்து பாத்துக்கணும். அதனால டிஸ்டர்பன்ஸ் வருதா தூக்கத்துக்கு குழந்தைக்கு அப்படின்றத நீங்க அதுவும் பாத்துக்கணும். அப்படி வரா மாதிரி இருக்கு, இல்ல நீங்க ஸ்லீப்பிங் ரொட்டீன் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் நைட் வந்து கட்டி வச்சுட்டு மார்னிங் நீங்க போட்டுக்கலாம். சோ ஏன்னா சம்டைம்ஸ் இதனாலயும் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு ஸ்லீப்பிங் ரொட்டீன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் காமா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். சோ அது வந்து எப்படின்னா உடனே வந்து வந்துடாது. அது லைக் நமக்கு எப்படி என்விரான்மெண்ட் டக்குனு காமா வந்து நமக்கு பர்சனலா அது வராதோ அதே மாதிரிதான் குழந்தைக்கு தூங்கணும்னு நினைச்ச உடனே குழந்தை வந்து தூங்காது. இந்த ஸ்டெப் எல்லாமே நீங்க கண்டினியூஸா வந்து பொறுமையா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் 7வது நாளோ 8வது நாளோ குழந்தை அதை ஃபாலோ பண்ணும். கண்டிப்பா வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் இந்த ரொட்டீன்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் நிறைய பேர் வந்து கேட்கறது வந்து கான்ஸ்டிபேஷன் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி. சோ அது வந்து நான் நெக்ஸ்ட் டாபிக்கா போடுறேன். சோ இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. This is the next video. Bye.